எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்து மாலே கிளம்புறாரு. 3 டேஸ் கழித்து தான் திரும்ப வருவார். இப்போ தான் மால்தீவ்ஸ் வந்திருக்கேன். அதுக்குள்ளே 3 டேஸ் அவர் இல்லாமல் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, பயம் இல்லாமல் தனியாக இருந்துப்பேன் நான், எல்லாம் ஒரே யோசனையாக இருந்துச்சு. பட் அவருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் அப்படிங்கிறதுனால எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லி அவரை கிளம்ப சொல்லிட்டேன். ஸோ இது சடன் பிளானுங்கிறதுனால அவருக்கு பேக் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. ஸோ அவர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி சொன்னதும் அவருக்காக பேக் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டே அவர் இல்லாமல் தனியாக தூங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் பாட்டு போட்டு விட்டுட்டு எப்படியோ தூங்கிட்டேன். ஸோ மால்தீவ்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்லீப்பிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே தூங்கிடுவோம். அதே மாதிரி மார்னிங்கும் அலாரம் எல்லாமே முழிச்சிருவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ரொட்டீனே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது வீக் டே அப்படிங்கிறதுனால காலையிலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு லாகின் பண்ணணும். மால்தீவ்ஸில் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் வெளியே போனாவே நல்லா டேன் ஆகிடுறேன். இருந்தாலும் கொஞ்சமாவது ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே வீட்டில் இருக்கும்போது ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ஊத்தப்பமும் பீனட் சட்னியும் செஞ்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வாங்கின ஆச்சியோட இட்லி ரெடிமேட் மிக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ஊத்தப்பம் மாதிரி வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவு மாதிரி கண்டிப்பாக வராது. ஸோ அந்த ரெடிமேட் மிக்ஸ் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கோதுமை ஊத்தப்பம் ட்ரை பண்ணோம். நிஜமாகவே அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்குது. மால்தீவ்ஸ் வந்ததுக்கப்புறம் அது எங்களோட ஃபேவரட் டிஃபனும் ஆயிடுச்சு. சென்னையில் இருக்கும்போது ராகி ஊத்தப்பம் தான் எங்களோட ஃபேவரட்டாக இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கு ஈக்குவலாக இந்த கோதுமை ஊத்தப்பம் சொல்லலாம். ஸோ டைம் வந்து இப்போ 7:50 ஆகிடுச்சு. இந்தியாவில் இப்போ 8:20 இருக்கும். 8:30க்கு லாகின் பண்ணோம். பட் நான் எப்போவுமே ஒரு 5 to 10 minutes முன்னாடியே லாகின் பண்ணிவிடுவேன். ஸோ அவர் இங்கே இருக்கும்போது மார்னிங்கே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அவர் லஞ்சுக்கு எப்போ வேணால் வருவார், வந்துட்டு டக்குன்னு கிளம்பிடுவார். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் லஞ்ச் குக் பண்ணுங்கிறதே மறந்துட்டேன். லஞ்ச் பிரேக் போட்டுட்டு துணி வாஷ் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு நான் இன்னும் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணலங்கிறது. ஸோ துணியை துவைக்க போட்டுட்டு இப்போ வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பொதுவாக நம்ம ஒருத்தருக்குன்னு சமைக்கும்போது அவ்வளோ ஹெல்த் கான்ஷியஸாக சமைக்க மாட்டோம். சிம்பிளாக தான் ஏதாவது பண்ணலான்னு பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் நமக்கு பிடிச்சவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி நமக்காக சமைக்கும் போதும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க அவங்க பக்கத்தில் இல்லாத போது நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதை நமக்காக இல்லாட்டியும் அவங்களுக்காகவாவது நம்ம நல்லா ட்ரீட் பண்ணணும். கொஞ்சம் குவான்டிட்டியாக பண்ணும்போது நிறைய ஐட்டம்ஸ் குக் பண்ண மூடு வராது. பட் அதே டைம் டயட் பேலன்ஸ்டாகவும் இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன கேட்டால் 1 pot ரைஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நான் இந்த 3 நாள் என் மெனுவை எப்படி பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டே 1 பச்சைப்பயிறு சாதம், எக்கு, அதுக்கப்புறம் டே 2 முருங்கைக்கீரை சாதம், கேரட் பொரியல், ஃபிஷ், அதுக்கப்புறம் டே 3 வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் சாதமும் ஆம்லேட்டும். ஸோ இந்த மெனுவை கேட்டு என் ஹஸ்பண்டும் ஹாப்பி, என் ஒர்க்கும் சிம்பிள். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வாஷிங் மிஷின் துணியை துவைச்சிருச்சு. ஸோ அதை இப்போ காய போட்டுட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ண போகிறேன்.
பொதுவாக இந்தியன் டைமுக்கு 6 வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். பட் அவர் இல்லாததுனால இன்றைக்கி கொஞ்சம் அதிக நேரம் பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் லாக் ஆஃப் பண்ணதும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேருக்காக ஆலோவேரா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எங்களோட செடியை பார்க்க போகிறேன். இங்கே எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய பூச்செடியும் நிறைய மிளகா செடியும் வச்சுருக்காங்க. நாங்களும் கொஞ்சம் மிளகா தக்காளி எல்லாம் போட்டு வச்சோம். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம போடுற விதையிலேருந்து வர செடியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதுவும் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். நாங்கள் சென்னையில் இருக்கும்போது நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தோம். பட் ஆனால் கார்டனிங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அங்கே இல்லை. பட் பிஎன்ஜியில் இருந்தபோதும் சரி, லாக்டவுனில் கோயம்புத்தூரில் இருந்தபோதும் சரி, கார்டனிங் எங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கான சான்ஸ் கிடைச்சதுனால நான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். அவர் வந்து சாயங்காலம் இன்னும் கால் பண்ணல. ஸோ அவரோட கால்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக லேப்டாப்பில் இருக்க வீடியோஸை என்னோடய ஃபோனுக்கு மாற்றிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஃபோனில் தான் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன். ஃபோனில் வீடியோ காப்பி ஆகிட்டு இருந்த கேப்பில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஸ்டோரி போர்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னருமே ரொம்ப ஏர்லியராக சாப்பிட்ருவோம். ஒரு 7:30க்கெல்லாம் டின்னருக்கு சிம்பிளாக ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நூடுல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா இன்னுமே எங்களுக்கு டிஃபன் மெனு கம்ப்ளீட்டாக செட் ஆகலை. பொதுவாக நாங்கள் சாப்பிட்ற ராகி சேவை, அவுல் இதெல்லாம் இங்கே அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. அரிசி உளுந்து கிடைக்கும். பட் ஆனால் இன்னும் மாவாட்டுறதுக்கு மிக்ஸி வாங்கலை. ஸோ அதனால் இப்போதைக்கு அடிக்கடி சப்பாத்தி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பொதுவாகவே எனக்கு அனிமேஷன் மூவினா ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிடும்போது பார்த்துட்டே சாப்பிட்டா தனியாக இருக்க மாதிரி தெரியாது அப்படிங்கிறதுக்காக அனிமேஷன் மூவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் பொதுவாக மூவியை க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் ஆனால் இந்த மூவி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். அப்படியே அவரோட காலுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் என்னோடய ஸ்கின் கேருக்காக ஜூசி கெமிஸ்ட்ரியோட ஃபேஸ் சீரமும் லிப் பாமும் போட்டுட்ருக்கேன். அவர்கிட்ட பேசியாச்சு. அவரும் இப்போ தூங்க போகிறாரு, நானும் இப்போ தூங்க போகிறேன். ஸோ நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மாதிரியே தான் போச்சு. ஈவினிங்காக நேற்றுக்கு காய போட்ட துணியை ஃபோல்ட் பண்ணி வச்சிடலான்னு இன்றைக்கி எடுத்து வச்சிட்ருக்கேன். இங்கே வந்து மொட்டை மாடியெல்லாம் பொதுவாக கிடையாது. மழை தண்ணியை பிடிக்கிறதுக்காக ரூஃபை வந்து டேப்பராக தான் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு துணி காய போடுறதுக்கு வீட்டு பின்னாடியே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம துணியை காய போட்டுக்கணும். ஸோ துணி எடுத்து வச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஹாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது இந்த ஸ்னெயிலை பார்த்தேன். பொதுவாக குட்டி குட்டி ஸ்னெயில் தான் நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஸ்னெயில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டு ஓனர் அங்கிள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கொடுத்துட்டு போனார். ஸோ ஜிப்லாக்கில் போட்டு வச்சா தான் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை உதுத்து ஜிப்லாக்கில் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவர் யூஸ்வலாகவே முருங்கைக்கீரை, தேங்காய் இந்த மாதிரி அவர் வீட்டில் விளையிறது வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணுவார். ஸோ இந்த முருங்கைக்கீரை உருவும் போதும் அனிமேஷன் மூவி பார்த்துட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 3 நாளில் நான் பார்க்கணுன்னு நினச்ச எல்லா அனிமேஷன் மூவியும் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ
ஸோ கீரை எடுத்து வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ துணி மடித்து வச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு சிலர் கேட்பாங்க எப்படி வீடியோவும் போட்டுட்டு ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் ஒர்க்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறமும் முன்னாடியும் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவேன். அதுலேயும் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கிறதுனால இதனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ டே 3 இன்றைக்கி மார்னிங்கும் சேம் ரொட்டீன் தான். ஈவினிங் வந்து நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் தண்ணி ஊற்ற போகலை. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மீட்டிங் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் வீடியோ எடிட்டிங்கோட சேர்த்து வீட்டு வேலையும் பண்ணுறது ஒரு சில நாள் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் நம்ம அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். என்ன தான் நான் பிளான் பண்ணாலுமே மந்த் அண்ட் டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பொதுவாக அந்த டைமில் நான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். பட் இப்போ கொஞ்சம் நாளாக நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேப்சர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து பொதுவாக புக் படிக்கிற ஹேபிட் கிடையாது. பட் இந்த புக் வந்து ஒரு தடவை புக் ஷாப்பில் பார்த்ததுமே இதோட டைட்டில் பார்த்ததும் ஒரு நல்ல மோட்டிவேஷனல் புக்காக இருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி கூகுள் ரிவ்யூவுமே 4.5க்கு மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த புக் வாங்கினோம். ஸோ எனக்கு எப்போல்லாம் மோட்டிவேஷன் வேணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த புக்கை எடுத்து படித்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ண என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் என்னோட 3 days ஹோம் அலோன் ரொட்டீன் வந்து போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.